தற்போது ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அமெரிக்கா, ஈரானுடைய பிரச்சினைகள் ஒரு முக்கியமான ஒரு துணைப்பொருளாகத்தான் பார்க்கப்படுகின்றது. உண்மையிலேயே தெரியும், அண்மை காலமாக கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் 28 ஏப்ரல் 28ஆம் தேதி இந்த அமெரிக்கா ஈரான் போரை தொடர்ந்து இன்று உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் மிக பாரிய ஒரு பிரச்சினைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா ஈரானின் துறைமுகங்களுக்கு எதிரான முற்றுகையை நீடிக்க ஒரு முக்கியமான ஒரு திட்டமிடலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இதில் என்ன கூறப்பட்டிருக்கின்ற பார்க்கின்ற பொழுது அமெரிக்கா ஈரானின் துறைமுகங்களுக்கு எதிரான முற்றுகையை நீடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் முக்கியமான ஒரு துணைப்பொருள் செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் எண்ணெய் விநியோகத்தில் இடையூறு நீடிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் பொருளாதாரத்தையும் எண்ணெய் ஏற்றுமதியையும் கடுமையாக கட்டுப்படுத்தும் நோக்கில் துறைமுகங்களுக்கு வரும் மற்றும் செல்லும் கப்பல்களை தடுக்க உத்தரவிட்டுள்ளார். இதன் விளைவாக உலக சந்தையில் எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது என்பதும் முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஜூன் ஒப்பந்த விலை 52 சென்ட் 0.47% உயர்ந்திருப்பதும் ஒரு பீப்பாய் $111.78 அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக ஜூலை ஒப்பந்தமும் 0.4% உயர்ந்து $104.84 உயர்ந்துள்ளது. இந்த நடவடிக்கையை பார்க்கின்ற பொழுது உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்தும் என பல நிபுணர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். மத்திய கிழக்கு பகுதிகளில் இருந்து வரும் எண்ணெய் விநியோகம் குறையும் போது உலக சந்தையில் விலை மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றே காணப்படுகின்றது. அதே போல் எடுத்து நோக்கின்ற பொழுது முக்கியமாக ஈரான் இஸ்ரேல் போரினை தொடர்ந்து அமெரிக்காவை ஒரு முக்கியமான, அதாவது ஜெர்மன் சான்சலர் ஒரு முக்கியமாக எதிர்ப்பு தெரிவித்து அவரை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை விமர்சித்தும் இருக்கிறார். ரஷ்யா உக்ரைனை ஊடுருவிய போது உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்பட்ட நேட்டோ நாடுகளுடன் இணைந்து அமெரிக்காவும் உக்ரைனுக்கு உதவும் என அதன் சக நாடுகள் எதிர்பார்க்க அமெரிக்கா உதவாமல் விலகி கொண்டது. அமெரிக்காவின் அந்த நடவடிக்கை மொத்த ஐரோப்பாவையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. நாளை நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சினை என்றால் நிச்சயம் அமெரிக்கா நமக்கு உதவாது, நாம் தான் நம் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என இவர் குறிப்பிட்டிருக்கின்றார். முக்கியமாக அதாவது பல நாடுகள் தங்கள் இராணுவத்தை வலுப்படுத்தும் முயற்சிகளில் தீவிரமாக இறங்கின. அதே போல அப்படி ட்ரம்பின் முடிவால் ஏமாற்றமடைந்த நாடுகளில் ஜெர்மனியும் ஒன்று. ஜெர்மன் தன் பாதுகாப்புக்காக தனது இராணுவத்தை வலுப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பது அனைவருக்கும் அறிந்தது. ஆகவே பொதுவாக கூறினால் மேல்போக்காக ஜெர்மனி அமெரிக்க உறவுகள் சாதாரணமாக இருப்பது போல் தோன்றினாலும் உண்மையில் ஜெர்மனிக்கு அமெரிக்கா மீது வருத்தம் உள்ளது. அது அவ்வப்போது ஜெர்மன் சான்சலரான மெர்ஸின் பேச்சில் முக்கியமாக வெளிப்படுத்தப்படுகின்றது. இந்த நிலையில் ஈரான் தொடர்பில் அமெரிக்கா மீது விமர்சனம் ஒன்றை முன்வைத்தார் மெர்ஸ். ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல் தவறான முடிவு என்றும் போரை துவக்குவது மட்டுமல்ல அதை முடிக்கவும் தெரிய வேண்டும் என்னும் ரீதியில் கருத்துண்டை தெரிவித்திருக்கின்றார் மெர்ஸ். அத்துடன் தனது பேச்சுவார்த்தை யுக்திகளால் ஈரான் அமெரிக்காவை அவமதிப்பதாகவும் தெரிவித்திருந்தார் மெர்ஸின் கருத்துகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தனது சமூக ஊடக பதிவில் இடுகை ஒன்றை வெளியிட்டுள்ள ட்ரம்ப் ஈரானிடம் அணு ஆயுதம் இருப்பது பிரச்சினை இல்லை என்று ஜெர்மன் சான்சலரான பிரெட்ரிக் மெர்ஸ் நினைக்கிறார் போலும். அவர் என்ன பேசுகிறார் என்பது அவருக்கே தெரியவில்லை. ஈரானிடம் மட்டும் ஒரு அணு ஆயுதம் இருக்குமானால் மொத்த உலகமும் அதனிடம் பிணை கைதிகளாக இருக்கும் என்றும் மற்ற நாட்டு தலைவர்கள் எப்போதே செய்திருக்க வேண்டிய ஒரு விடயத்தை நான் இப்போது செய்து கொண்டிருக்கிறேன் என்றும் ஜெர்மனிய பொருளாதாரம் முதலான விடயங்களில் இவ்வளவு மோசமாக இருப்பதில் வியப்பதும் இல்லை என சுடச்சுட பதிலளித்துள்ளார் ட்ரம்ப். அதே போல இந்த ஹார்முஸ் முடக்கம் காரணமாக இணைய இணைப்பும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது என ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்றும் வெளியாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்கா இடையேயான போரில் ஹார்முஸ் நீரிணை முடக்கப்பட்டுள்ளது. உலகின் 20% எண்ணெய் போக்குவரத்து இந்த பாதை வழியே நடைபெறுவதால்
சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்ததோடு உலகின் பல்வேறு நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு கடும் பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆனால் இந்த நீரிணை வழியாக எரிபொருள் விநியோகம் மட்டும் நடைபெறுவதில்லை. மாறாக டிஜிட்டல் உலகிற்கு முக்கிய ஆதாரமான கடலடி கேபிள்களும் இந்த பாதை வழியாகத்தான் செல்கின்றது என்ற ஒரு குறுஞ்செய்தியும் வெளியாக இருக்கிறது. ஐக்கிய நாடுகளில் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களுக்கான சிறப்பு நிறுவனமான ITUவின் கூற்றுப்படி கடலடி கேபிள்கள் என்பவை உலகின் இணைய போக்குவரத்தில் சுமார் 99% கொண்டு செல்லுகின்றது. சமீபத்தில் இந்த கேபிள்கள் தற்செயலான அல்லது வேண்டுமென்றே செய்யப்படும் செயல்களால் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவை. பல முக்கிய கேபிள்களுக்கு ஒரே நேரத்தில் சேதம் ஏற்பட்டால் அது பாரசீக வளைகுடா முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தும் என ஈரானின் IRGC எச்சரித்துள்ளது. சேதமடைந்த கேபிள்கள் இணைய வேகம் குறைதல் அல்லது செயலிழப்புகள், மின்வணிக இடையூறுகள், தாமதமான நிதி பரிவர்த்தனை ஆகிய விளைவுகளை ஏற்படுத்த காரணமாக அமைகின்றது. அதேபோல ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் முக்கிய கேபிள்களில் தென்கிழக்கு ஆசியாவை எகிப்து வழியாக ஐரோப்பாவுடன் இணைக்கும் ஆப்பிரிக்க ஐரோப்பா WE1 கேபிள்கள் அடங்கும். மேலும் இந்திய மற்றும் இலங்கை வளைகுடா நாடுகள் சூடான் மற்றும் எகிப்துடன் இணைக்கும் ஃபால்கன் நெட்வொர்க், கல்ஃப் பிரிட்ஜ் சர்வதேச கேபிள் அமைப்பு ஆகியவையும் உள்ளன. ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா தங்கள் பொருளாதாரங்களை எண்ணெய் சார்ந்த நிலையிலிருந்து மாற்றி செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பில் பில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடு செய்து வருகின்றன. மீன்பிடித்தல் மற்றும் கப்பல் நங்கூரங்கள் போன்ற சம்பவங்களால் ஆண்டுக்கு சுமார் 150 தொடக்கம் 200 பழுதுகள் ஏற்படுகின்றன. இந்த சூழலில் கேபிள்களில் பாதிப்பு ஏற்பட்டால் போர் மற்றும் கன்னிவெடிகளில் இருப்பு காரணமாக கப்பல்கள் பழுது நீக்க செல்வதும் சிக்கலான விடயமாக பார்க்கப்படுகின்றது. இன்றைய தொகுப்புகளை பார்க்கின்ற பொழுது முக்கியமாக ஈரான் அமெரிக்காவுடைய பிரச்சினைகள் மிக பாரியளவிலான பிரச்சினைக்குரிய ஒரு இட்டுக்கட்டாக அமைகின்றதும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.